அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 25 1 முதல் 7 வரையிலான ஸ்லோகங்களும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அத்தாமர சத்ரு விநாச திருப்தாஹாம் சிராய பக்தியா பவதீம் பஜந்தஹ மந்தி பவத் பக்தி ஹிருதக்ரமேன புனஷ்ச தைத்யாபிபவம் சமீயுஹு. மகிஷன் மறைந்தவுடன் தேவர்கள் சூரியகுல மன்னனான சத்ருகனனை மகிஷனின் சிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டு தேவர்கள் தத்தம் இருப்பிடம் சென்றனர். அந்த ராஜ்யத்தில் உரிய காலத்தில் மழை பெய்தது. எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவியை மறக்கத் தொடங்கினார்கள். அதனால் அசுரர்கள் மீண்டும் வளரத் தொடங்கினார்கள். சும்போ நிசும்பஷ்ச சகோதரௌ ஸ்வைஹி பிரசாதிதாத் பத்மபவாத் தபோபிஹி ஸ்திரீமாத்ரவத்யத்வமவாப்ய தேவான் ஜித்வாரநேத்யூஷதுரைந்திரலோகம். சும்பன் நிசும்பன் என்ற 2 அசுரர்கள் பாதாளத்திலிருந்து பூமண்டலத்திற்கு வந்தார்கள். பிரம்மாவை குறித்து கடும் தவம் செய்தார்கள். பிரம்மா அவர்கள் முன் தோன்றினார். பிரம்மனிடம் அவர்கள் சாகா வரம் கேட்டனர். பிறந்தவன் இறக்க வேண்டும் என்பது உலக நியதி என்று பிரம்மா சொல்ல, சும்ப நிசும்பர்கள் தேவர்கள், மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் ஆகிய எந்த ஆணினத்தாலும் தங்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்க, அவரும் அப்படியே ஆகட்டும் என்று வரத்தை தந்துவிட்டு தன்னிடம் சென்றார். உலகிலும் தங்களை வெல்லக்கூடிய பலம் கொண்ட பெண் இல்லை என்று இருமாப்பு கொண்டனர். அவர்களுடன் சண்டன், முண்டன், தாம்ரன், ரக்தபீஜன் அனைவரும் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் ஸ்வர்க்கம் சென்று இந்திராதி தேவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு சுகமாக இருந்தனர். தேவர்கள் இருக்க இடமின்றி மலைகளிலும் குகைகளிலும் யக்ஞம், பூஜை, அமிர்தபானம் இன்றி கஷ்டப்பட்டு வந்தார்கள். பிரஷ்டஸ்ரீயஸ்தி து குருபதேஷாத் திமாத்ரிமாப்தா நுனுபுசுராஸ்த்வாம் தேஷாம் புரஷ்சாத்ரிசுதா விராசீத் ஸ்நாதும் கதாசா கில தேவநத்யாம். 100 அஸ்வமேத யாகம் செய்த இந்திரன் கூட கஷ்டப்பட வேண்டிய காலத்தில் கஷ்டத்தை தான் அனுபவிக்க வேண்டியுள்ளது. இதை யாரால் மாற்ற முடியும்? இப்படி 1000 வருடம் துன்பப்பட்ட தேவர்கள் தங்கள் குருவான பிரகஸ்பதியிடம் போகின்றனர். எங்களின் துக்கம் தீரவும் ஸ்வர்கலோகம் மீண்டும் கிடைக்கவும் வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிரகஸ்பதி சொன்னார், நாம் இப்பொழுது இந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் எந்த உபாயம் பலன் தருமோ அதை காலம் என்னும் தெய்வத்துக்கு மேல் காலதீதமாகிய தெய்வம் ஒன்று இருக்கிறது. உங்களுடைய வேண்டுகையின்படி முன்பு மகிஷனை எந்த தெய்வம் வதம் செய்ததோ அதுவே அந்த தெய்வம். அந்த தேவி இப்போது இமயமலையில் இருக்கிறாள். அங்கு சென்று அந்த தேவியை பீஜ மந்திரங்களுடன் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்கள் காரியம் சித்தியாகும் என்றார். இந்திராதி தேவர்கள் இமயமலை சென்று தேவியை துதித்தனர். தேவியும் அவர்களுக்கு காட்சி தந்தாள். எந்த ரூபத்தில் காட்சி தந்தாள்? கங்கைக்கு குளிக்கச் செல்லும் ஒரு பெண் போல பார்வதி தேவி அங்கு வந்தாள். தத்தேஹ கோஷாத்வமஜா பிரஜாதாம் யதஃ பிரசித்தா கலு கௌஷிகீதி மகாசரஸ்வத்யபிதாம் ததானாம் த்வம் ராஜசி சக்திரிதீர்யசேச்ச. தேவி கேட்டாள், தேவர்களே, நீங்கள் யாரை துதிக்கிறீர்கள்? ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்று கேட்டாள். தேவர்கள் கொழுப்பேறிய சும்ப நிசும்பரர்களின் அட்டகாசத்தையும் அதனால் தேவர்களும் இந்த உலகமும் படும் கஷ்டத்தை சொல்கிறார்கள். தேவியின் உடலிலிருந்து கௌஷிகி என்னும் அம்பிகை தோன்றினாள். அவளின் மற்றொரு பெயர் சரஸ்வதி. கருமை நிறத்துடன் பயங்கர ரூபம் கொண்டபடியால் காளி என்றும் பெயர் கொண்டாள். பயங்கர உருவம் இருந்தாலும் சர்வாலங்கார பூஷணையாக பக்தர்களுக்கு வேண்டியதை தரும் கிருபாவதியாக இருந்தாள். ஹிமாத்ரிஷృங்கேஷு மனோஹராங்கி சிம்ஹாதிரூடா மிருதுகானலோலாம் ஸ்ரோத்ராணி நேத்ராண்யபி தேகபாஜாம் சகர்ஷிதாஷ்டாதசபாஹுயுக்தாம். தேவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சும்ப நிசும்பர்களை அழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 18 கைகளை உடைய அந்த தேவி சிம்ம வாகனத்தில் ஏறிக்கொண்டு இமயமலையின் உச்சியில் அமர்ந்து மிக ரம்யமான கானத்தை இசைத்து கொண்டிருந்தாள். அந்த தேவியின் அழகு பார்ப்பவர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கும் சௌந்தரியமாம்.
தேவியின் கானத்தை கேட்ட பறவைகளும் மிருகங்களும் மோகம் கொண்டனவாம். தேவர்கள் பரமானந்தம் அடைந்தார்கள். விஜ்ஞாய சும்பக் கில தூதவாக்யாத் த்வாம் மோகனாங்கீம் தயிதாம் சிகீர்ஷுஹு த்வதந்திகே பிரேஷயதி ஸ்ம தூதான் ஏகைகஸ்னிக்தவச்சோ விலாசான். அந்த சமயத்தில் சும்பனின் சேவகர்களான சண்டனும் முண்டனும் அங்கு வருகிறார்கள். பாடிக்கொண்டிருக்கும் தேவியை பார்த்தனர். ஆச்சரியத்துடன் சும்பனிடம் சென்று சொல்கின்றனர், ராஜாவே, ஒரு அழகிய சுந்தரி சிம்ம வாகனத்தில் இமாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவள் ஒரு பேரழகியாக இருக்கிறாள். அவளின் கானம் கேட்டு பறவைகளும் மயங்கி கிடக்கின்றன. அவளை நீ உன் மனைவியாக ஆக்கிக்கொள். உன்னிடம் இல்லாத பொருளேதும் உண்டோ? இந்திரனின் ஐராவதம், பாரிஜாத்தகம், 7 முகமுடைய குதிரை, குபேரனின் பத்மாநிதி, வருணனின் வெண்குடை, சமுத்திரராஜனின் வாடாத தாமரை மலர், யமனின் பாசம், இதுபோன்று சகலமும் உன்னிடம் இருக்கின்றன. இவைகளெல்லாம் தேவர்களிடமிருந்து உன்னால் கவரப்பட்டவைகள். ஆனால் உலகிலும் கிடைக்காத ஸ்திரீ ரத்னம் அந்த பெண். கிடைப்பதற்கரிய பொருட்கள் அனைத்தையும் உடைய நீ அந்த ஸ்திரீ ரத்னத்தையும் உன் பத்தினியாக்கிக்கொள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட சும்பன் உடனே சுக்ரீவனிடம், நீ போய் நல்வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணை இங்கு அழைத்து வா என்று சொன்னான். त्वां प्राप्यते कालिकया समेतां मेकैकशः सुम्भगुणान् प्रभाष्य पत्नी भवास्येति कृतोपदेशाः तत्प्रातिकुल्यात् कुपिता बभूवुः. சுக்ரீவன் சொன்னான், அழகிய பெண்ணே, சும்பன் மூவுலக நாயகன். அவன் உன்னிடம் ஆசை வைத்திருக்கிறான். அவன் சாகும் வரை உன் கட்டளைப்படி நடப்பான். நீ அவனை மணந்து கொண்டால் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் என்றான். தேவி சொன்னாள், அவன் வீரத்தையும் பலத்தையும் அழகையும் நான் அறிவேன். ஆனால் எனக்கு ஒரு விரதம் உள்ளது. என்னோடு யுத்தம் செய்து என்னை வெற்றி கொள்பவனையே நான் மணப்பேன். அப்படி இல்லாமல் என் சூலத்திற்கு பயந்தால் தேவர்களுடைய ஸ்வர்க்கத்தை அவர்களிடம் தந்துவிட்டு பாதாளம் சென்று சுகமாக வாழுங்கள் என்றாள். சுக்ரீவன் இதை சும்பனிடம் போய் சொல்கிறான். இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.